அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸில் தன்னம்பிக்கை இல்லாதவங்க, மனச்சோர்வு அடைந்து முடங்கி கிடக்கும் நபர்களுக்கு இந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கடந்து போகும். நான் ஒரு நேர்மறையான சிந்தனையாளர். கடந்த கால அவமானத்தை செயலில் வெறியை காட்டி தைரியத்துடன் போராடுவேன். ஏன் எது நடந்தாலும் வாடா பார்த்து கொள்ளலாம் என்ற தீராத வெறியும், உயிருக்கே பயமில்லை என்று நீங்கள் மந்திரம் உங்களுக்குள் சொல்லும் பொழுது உன்னால் எதையும் சாதிக்க முடியும். ஏன் எதிர்மறை எண்ணத்தை உடைத்து சுக்குனுக்காக எரிந்து வைராக்கியம், தன்னம்பிக்கை, கம்பீரம், தாட்டியம், துணிவு, ஊக்கம், த ஹை பவர் ஆஃப் மோட்டிவேஷன், த ஹை பவர் ஆஃப் எனர்ஜி, த ஹை பவர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், வீரம், இது போன்ற அனைத்து உணர்ச்சிகளும் எனக்குள் இருக்கும் பொழுது நான் நிச்சயமான முறையில் என் தன்னம்பிக்கையை நான் அடைந்து என் இலக்கை நான் அடைந்தே தீர்வேன் என்ற தீராத வெறியும் கடும் வைராக்கியம் எனக்குள் வெறி ஏறுகிற பொழுது நிச்சயமான முறையில் நான் வெற்றியை நோக்கி அடைந்தே தீர்வேன். ஏன் உங்களுக்குள் ஓடக்கூடிய கவலையை பார்த்து, பயத்தை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். அது என்ன? நான் சாதாரணமாக ஒரு சின்ன பையனாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு நாள் என் உணர்ச்சி பொங்க பொங்க, என் உடல் சிலிர்க்க சிலிர்க்க, என் நாடி நரம்பு புடைக்க புடைக்க, உள்ளிருந்து அவமானப்பட்டதிலிருந்து இரத்தம் கொதிக்க கொதிக்க இலக்கை அடைந்தே தீருவேன். எனக்குள் வெறி ஏறி ஏறி நான் செத்தாலும் பரவாயில்ல, அவமானம், வேதனை, வலி, கண்ணீர் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்ற பிடிவாதம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது உடல் இரும்பு போல, மனம் கல் போல மாறி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தும் பொழுது நிச்சயமான முறையில் உங்களது தன்னம்பிக்கை வளர்ந்து தாழ்வு மனப்பான்மை என்பது குறைந்துவிடும். ஏன்? நான் போராளி. நான் போராளிக்கான சிந்தனை உடையவன், மரணத்திற்கு அஞ்சாதவன், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவன். ஆற்றலை செலவு செய்யாதீர். ஏன்? ஆன முதலில் செலவானான், மானம் இழந்து மதி கெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய், எழு பிறப்பிற்கும் தீவனாய், நல்லோருக்கும் பொல்லனாய், போகிற பக்கமுள்ள திருடனாக தெரிவிங்க. நீங்கள் தெம்பில்லை என்றால் உங்களை மதிக்க நாதி கிடையாது. இறந்த காலம், கடந்த காலம், எதிர்காலம், இவை அனைத்தையும் மூன்றையும் வெறியாக, ஊக்கமாக, மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு உங்கள் செயலில் சிங்கத்தின் கர்ஜனை போன்று உங்கள் செயலை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமான முறையில் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள். அவமானம் இல்லாமல் அற்ப வெற்றியை தொட முடியாது. வேர்க்காமல் விளையாட முடியாது. விமர்சனம் இல்லாமல் விரும்பியதை அடைய முடியாது. அதனால் அனைவரும் உங்களுக்குள் ஓடக்கூடிய எண்ணங்களை, உங்களுக்குள் ஓடக்கூடிய உணர்ச்சிகளை சுதந்திரமாக விட்டு இலக்கை நீங்கள் அடைந்தே தீருங்கள் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி.